ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் நமக்கு சொல்லுகிற பொழுது இறை விசுவாசிகள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, வெட்கக்கேடான காரியத்தை செய்தாலோ தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டாலோ அவர்கள் அதை அறிந்து அல்லாஹ்வை பயந்து அதிலிருந்து உடனே மீண்டு விடுவார்கள், அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல நமக்கு உபதேசிக்கிறார். அப்ப மனிதர்களிடத்துல இருக்கிற பெரிய பண்பு என்ன அப்படின்னு கேட்டா, தான் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்வது, ஒப்புக்கொண்டு இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. இது இறை விசுவாசிகளுக்கான ஒரு உயரிய பண்பு. உலகத்துல பொதுவா யாருமே தான் செய்த பாவங்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நான் செய்யல அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அல்லது ஏன் செய்தேன் என்பதற்கு காரணங்களை சொல்லுவாங்க. செஞ்சது பாவம்தான் என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கொள்வதற்கு ஒரு இறை அச்சம் உள்ளத்துல வேணும், இறைவன் மீது ஒரு பெரிய ஒரு பயம் வேணும், மறுமையின் மீது ஒரு பெரிய பயம் வேணும். அப்படி இருந்தாதான் சமூகத்தில் என்ன செய்ய முடியும், அவர்கள் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அதற்கான பிராயச்சித்தத்தை தேட முடியும். அந்த இறையச்சம் என்பது உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா உலகத்துல யாரும் சாமானியமா தவறு ஒத்துக்கிறவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய உலகத்துல அதைத்தான் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனை நீ ஊழல் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, நான் ஊழல் செய்ததை நீ நிரூபித்து காட்டு அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் சொல்ல மாட்டான். நீங்க மட்டும் செய்யலையாக்கும் அப்படின்னு தான் சொல்லுவான். நீங்க மட்டும் ஊழல் செய்யலையா, எங்களை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படின்னா தவறுகளை பாவங்களை எவனும் என்ன செய்யறது இல்லை, உடனடியாக ஒத்துக்கொள்வது கிடையாது. தான் செய்த தவறுகளை நியாயப்படுத்தி வாழ்வியலை கடத்தி கொண்டே இருக்கிற அந்த யதார்த்த உண்மையை தான் உலகத்துல பார்க்கிறோம். இப்ப நான் கட்சியை உதாரணம் காட்டுறது பெரிய உதாரணம். இது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஒவ்வொரு மனுஷன்டையும் மனைவி ஒரு தவறு செய்தால் மனைவி கணவனிடத்தில் ஒத்துக்கொள்வதில்லை, கணவன் ஒரு தவறு செய்தால் மனைவி இடத்தில் ஒத்துக்கொள்வதில்லை. இரண்டு குடும்பத்தினர்களுக்கு மத்தியில தவறு நடந்தால் அதில் தவறு நடந்த குடும்பத்தினர் தவறை ஒத்துக்கொள்வதில்லை. இது எல்லாம் எதனால அப்படின்னு கேட்டா, நாம் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டால் நம்முடைய கிரேடு, அந்த அந்தஸ்து தாழ்ந்துரும் அப்படிங்கிற சைத்தானிய சிந்தனை தான் மனிதனை பெரும்பாலும் வழிகெடுப்பதற்கான அடிப்படையான காரணம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, உனக்கு தக்குவா, இறைவனை பயப்படக்கூடியவனாக நீ இருந்தால் அந்த பாவத்தில் என்ன செய்ய மாட்ட, நீ நிலைத்திருக்க மாட்டாய். உடனே என்னிடத்தில் சரணாகதி அடைந்து உன் பாவத்தை ஒத்துக்கொண்டு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை விசுவாசிகளுடைய தன்மைகளை நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்களுடைய வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய நபி தோழர், இவருக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்னன்னா ஒரு கருத்து வாதம் ஏற்பட்டு சர்ச்சை கொஞ்சம் பெருசாகி உமர் ரலியல்லாஹு அவர்களை கடிஞ்சிட்டாங்க. யாரு? அபூபக்கர். அவங்க கடிந்து முடித்த உடனே அபூபக்கர் அவர்கள் உணர்றாங்க, நம்ம தான் தப்பு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. அபூபக்கர் பெரிய நபித்தோழர், மூத்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமானவர், ரைட் ஹேண்ட் கூட சொல்லலாம், வலதுபுறம் அப்படின்னு கூட சொல்லலாம், அப்படி உள்ள ஒரு தோழர். அவர் என்ன செய்யறாரு, தன் தவறை உணர்ந்து நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், இதை உமர்கிட்ட நம்ம என்ன செஞ்சிடணும், ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டணும் அப்படின்னு சொல்லி உமர் அவங்கள்ட்ட போய் கேட்கிறார். உமரே, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பொதுவா மனிதனுடைய இயல்பு, தனக்கு தவறு இழைத்தவர்கள் மீது உடனே நமக்கு என்ன செய்யாது, சாந்தம் ஏற்படாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நகட்டுவாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதை உடனே ஏற்கல. உமர் அவர்கள் ஏற்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க, மன்னிக்காம கிளம்பிடுறாங்க. அப்ப அபூபக்கர் அவர்களுக்கு மனசு என்ன செய்யுதுன்னா, நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேர அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார்.
வரும்போது ஒரு பக்கம் வேட்டி இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டே நடந்து வர்றார், விக்கு 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 விக்குன்னு நடந்து வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தவொடனே சொல்றாங்க, அதுவும் உங்களுடைய தோழர் அபூபக்கர் ஏதோ வழக்காட வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. நேர பக்கத்துல வந்தோடனே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கும் உமருக்கும் ஒரு பிரச்சனை, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், என் தப்பை ஒத்துக்கொண்டு நான் மன்னிப்பு கேட்டேன், ஆனா உமர் மன்னிக்க மறுத்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே செவந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே செவந்துருச்சு. செவந்து அந்த இடத்துல அப்படியே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே மன்னிக்க மறுத்து சென்ற உமர் இருக்கிறார்ல, அவரு கொஞ்ச நேரத்துல சிந்திக்கிறார், ஆஹா அபூபக்கர் மன்னிப்பு கேட்டார், நம்ம மன்னிக்க மறுத்துட்டோமே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேர அபூபக்கர் அவங்களுடைய வீட்டுக்கு போறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுல போனா வீட்டுல இல்லை. அப்ப வீட்டுல இல்லைன்னா நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில தான் இருக்கணும். நேர அங்கிருந்து உமர் ரலியல்லாஹு வர்றார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வர்றதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி செவந்து அப்படி கோபமா மாறுது. அதை அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேகமா எந்திரிச்சு ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில, அவங்க முழங்காலுக்கு அருகாமையில் அப்படி அமர்ந்து உட்கார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் தப்பு செஞ்சேன், உமர் தப்பு செய்யல, நான் தான் தப்பு செஞ்சேன், உமர் தப்பு செய்யல, நான் தான் தப்பு செஞ்சேன், உமர் தப்பு செய்யல அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நின்று மக்கள்கிட்ட பேசுறாங்க, மக்களே, நான் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்னேன், நீங்கள் என்னை மறுத்தீர்கள். நான் தூதர் என்று சொன்னேன், என்னை எதிர்த்தீர்கள். என்னை உண்மைப்படுத்திய இந்த சித்திக்கை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா எனக்காக அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் அவர்களுக்காக அந்த இடத்துல பரிந்து பேசுறாங்க, எனக்காக என்னுடைய தோழர் இந்த சித்திக்கை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த நாள் முதல் கொண்டு நாங்க என்ன செஞ்சதில்லை, அபூபக்கர் அவர்களுடைய மனம் கோணும்படி நாங்கள் நடந்து கொண்டதே கிடையாது அப்படின்ற வரலாறு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை பெரிய தன்மை உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக இருக்கிறார்கள். தவறு அவங்க தான் செஞ்சாங்க, ஆனா அந்த தவறை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கு பாருங்க, அதான் இறையச்சத்துக்கு நெருக்கமான செயல், தக்குவாவுக்கு இறக்கமான செயல், நெருக்கமான செயல். இந்த சாதாரண உலகத்துல யாரும் செய்ய முடியாது. இறையச்சம் இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பானே, நாம் ஒரு மனிதனுக்கு அநீதி இழைத்திருக்கிறோமே, அந்த அநீதி குறித்து அல்லாஹ் விசாரித்தால் நம்மால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியாதே என்று நினைக்கிற அந்த இறையச்சம், நம்மிடத்தில் நம்முடைய சகோதரன் மன்னிப்பு கேட்டாரே, நாம் மன்னிக்க மறுத்து விட்டோமே, அது இஸ்லாமிய அடிப்படையில் நல்ல செயல் அல்லவே என்று சிந்தித்தார்ல உமர், அதுதான் இறையச்சம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்ற, மூமின்களுடைய பண்பு என்னன்னு கேட்டா, அவர்கள் ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறான். அப்ப எப்பொழுது பாவத்தை ஒத்துக்கொண்டு நாம் இறைவனிடத்தில் சரணாகதி அடைகிறோமோ, இறைவன் நம்மை பார்த்து என்ன செய்யறான், பெரும் சந்தோஷம் அடைகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு அடியான் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். நம்ம உலகத்துல பெருசா நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும்போது என்ன செய்வோம், எனக்கு அதை கொடு, இதை கொடு, அந்த தேவையை பூர்த்தி செய், இந்த தேவையை பூர்த்தி செய், இப்படின்னு அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்போம். இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு இரவு வரைக்கும் நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னு சிந்திச்சு பார்ப்போமா? சிந்திச்சு பார்க்க மாட்டோம். நான் இன்னைக்கு பூரா கரெக்டா தான் நடந்தேன் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் நினைப்போம். இன்னைக்கு பூரா நான் கரெக்டா தான் நடந்தேன். நம்ம நோற்ற நோம்பில் என்ன பிழை இருக்கிறது, நாம் தொழுத தொழுகையில் என்ன பிழை இருக்கிறது, நோன்பு வைத்துக் கொண்டு யாரின் மீது அதிகமாக கோபப்பட்டோம், யாரோடு நாம் சண்டையிட்டோம், யாரிடத்திலே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினோம், இதெல்லாம் நம்ம ஒரு நாள் பூரா உட்கார்ந்து சிந்திச்சு பார்ப்போமா? ஆனா சிந்திச்சு பார்க்க மாட்டோம். நான் எடுத்த முடிவுகள் அனைத்துமே சரி, என் முடிவின் பிரகாரம் நான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நம்முடைய பார்வை. நாம் நடந்து கொண்ட விதத்தினுடைய செயல் எதிர்த்தரப்பினருக்கு தான் தெரியும். பாரு, நோன்பு வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு, கொஞ்சமாச்சும் ஒழுக்கமா இருக்கா, அல்லாவுக்கு பயம் இருக்கா, பேசுறதெல்லாம் திட்டாந்தரமா பேசுறது, அப்புறம் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிறது அப்படின்னு. அப்ப எதிர்த்தரப்பிட்ட கேட்டா தான் தெரியும். நமக்கு தெரியுமா நான் நோன்பு வச்சிருக்கிறேன், கரெக்டா தான் நடப்பேன் அப்படிங்கிறது படைச்சவனுக்கு தெரியும்.
எதிர் தரப்பினருக்கு தெரியும் இப்படி நடக்கிறாரு அப்படி நடக்கிறாரு. நோன்பு வச்சுக்குருவாரு, பள்ளிவாசலுக்கு போக மாட்டாரு. நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா, நோன்பு வச்சிருவாங்க ஆனா தொழுக போக மாட்டாங்க. சிலர் தொழுக போவாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. அப்ப மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யற பாவம், இப்படி நிறைய மனிதன் அன்றாட பாவங்கள் பங்கி பெருகி கிடக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பாவத்தை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? சிந்திச்சு பார்ப்போமா? சிந்திச்சு பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறு செய்யாத மனுஷனே இல்ல. நீ செய்கிற தவறு உன்னை அறியாமல் கூட இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் துவா சொல்லி கொடுத்தாங்க, இறைவா அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பாவங்களை மன்னிச்சது. அறிந்து சில பாவங்களை செய்வோம், அறியாமலே சில பாவங்களையும் செய்வோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தராங்க? அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பிழைகளை பாவங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப அறியாமல் எத்தனையோ பாவங்கள் நம்மகிட்ட இருக்கும். அப்ப அதை அன்றாட நம்ம சிந்திச்சு பார்த்து அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? அல்லாஹ் நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், இந்த தப்பு செஞ்சுட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நீ என்னை மன்னிச்சிரு. நீ மன்னிக்கலைன்னு சொன்னா நான் நஷ்டவாளி ஆகிடுவேன். நீ மன்னிக்கலைன்னு சொன்னா நான் நஷ்டவாளி ஆகிவிடுவேன் என்று யார் இறைவனிடத்துல சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு என்ன, அவங்களை பார்த்தா அல்லாஹ் என்ன செய்வானா? சந்தோஷம் அடைவான். ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, ஒரு பயணி ஒட்டகத்துல பாலைவன பெருவெளியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்படி பயணம் பண்ணுகிற பொழுது ஒரு இடத்துல இளைப்பாரி அவருக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டு விட்டு லேசா அப்படி அசந்து தூங்குறார். அவர் தூங்கி அப்படி முழிச்சு பார்க்கிறாரு, அவர் பயணம் பண்ணி வந்த ஒட்டகத்தை காணும். அந்த ஒட்டகம் காணா போனவுடனே அந்த மனுஷனுக்கு பெரிய கவலை. அது கவலை இருக்கத்தானே செய்யும். பயணம் பண்ணி வந்த வாகனம் காணா போச்சுன்னா பயணம் இருக்கும்ல. நம்மளே ஒரு பைக் எடுத்துட்டு போறோம், டவுன்கால் ரோட்ல நிப்பாட்டிட்டு ஏகே 50க்குள்ள நுழைஞ்சிட்டு இப்படி வெளியே வந்து பார்த்தா வண்டியை காணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? வண்டியை காணாங்கிறத விட பெருசு. பஞ்சரா இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? என்னடா இது வந்த இடத்துல ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு, இந்த டவுனுக்குள்ள எந்த மெக்கானிக் வருமா போமா, ஒண்ணுமே செய்ய முடியாது. மன உளைச்சலாகி கவலை ஆயிரும். இதை தள்ளிட்டு போனா டயர் வேற வீணா போயிடும், டீப்பு வீணா போயிடும். மொத்தமா மாத்தினா அதுக்கு 2500 ரூபாய் செலவாகும். இப்போ பஞ்சர் பார்க்க எங்க தேடுறது? அங்கனுக்குள்ள ஒரு கடைக்காரத்தை கேட்கணும், அவர் அந்த கடையை சொல்லணும், அந்த கடைக்கு தேடி போகணும், அந்த மெக்கானிக் என்ன செய்யணும், வர்றதுக்கு அவருக்கு நேரம் இருக்கணும், ரொம்ப தூரமா இருந்தா பெட்ரோலுக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாரு. எல்லாம் இருக்கு. ஒரு சாதாரண பஞ்சர் ஆயிட்டாலே இவ்வளவு மன உளைச்சல் இருக்கு. ஆள் அரவம் இல்லாத ஒரு பாலைவன பெருவெளியில பயணம் செய்த ஒட்டகம் காணா போச்சு அப்படின்னா அந்த மனுஷன் நிலைமை எப்படி இருக்கும்? காலை வச்சு எடுக்க முடியுமா? மணல்ல முழங்கால் வரைக்கும் உள்ள போயிட்டு வெளியே வரும். அது நெருப்பா கொதிக்கும். அப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவர் நொந்து மூர்ச்சையாகி திரும்ப மயக்கமாயி விழுந்துடுறார். திரும்ப மயக்கமாயி அங்கே விழுந்துடுறார். திரும்ப அந்த மயக்கம் தெளிந்து எந்திரிச்சு இப்படி உட்காந்து பார்க்கிறாரு. அவர் வந்து ஒட்டகம் நிற்கிது. எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? அப்ப அந்த ஆள் பேசுவானா, நான் தான் அல்லாஹ், நீ தான் என் அடியான். மத்தி சந்தோஷத்துல உணர்வான அல்லாட்ட, நீதான் என் இறைவன், நான் தான் உன் அடியான்னு சொல்றதுக்கு பதிலா அந்த சந்தோஷத்துல வார்த்தையை மாத்தி நான் தான் அல்லாஹ், நீ தான் என் அடியான் அப்படின்பா. அப்ப காணாமல் போன பயணிக்கு ஒரு வாகனம் எப்படி திரும்ப கிடைத்தால் ஒரு அடியான் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறானோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷம் அடைவான் எப்பொழுது தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு ஒருவன் பிரார்த்தனை செய்கிறானோ அவனை பார்த்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு பெருசு என்னன்னா அல்லாஹ்வுடைய சந்தோஷம். அப்ப அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இது பண்புல மிக முக்கியமான பண்பு. நிறைய பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும்? நம்மளால் இதனால் தவிர்க்க முடியும். ஆமாங்க, நடந்துருச்சு, தெரியாம பண்ணிட்டேன், அல்லாஹ்க்காக மனம் பொறுத்துக்கங்க அப்படின்னா செய்யறதெல்லாம் ஒரு செஞ்சிருவாராம். ஆகும்னா அல்லாஹ்க்காக மன்னிப்பு கேட்டுருவாராம் சொல்லுவாங்க. சரிங்க, வேற என்னதாங்க செய்யணும்? வேற என்ன செய்யணும் சொல்லுங்க? நடந்துருச்சு, இப்ப என்ன செய்யணும் அடுத்து? சரி, இனிமேல் செய்யாம பார்த்துங்க, புரிஞ்சு, அவ்வளவுதான். ஒரு பெரிய சச்சரவுகளை கூட பெரிய சண்டைகளை கூட தீர்க்கிற செயல் எதுனா தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பது. அதை திருமறை குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது? வழிகாட்டுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. நபி தோழர்களுடைய வரலாற்று இது மாதிரி நிறைய சம்பவங்கள் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்கள்ல இருக்கு.
இந்த நேரத்துக்கு இந்த ஒரு சம்பவமே போதுமானது. அப்ப நம்ம வாழ்க்கையில பெற வேண்டிய படிப்பினை என்னன்னா, எப்பவுமே நாம் செய்த தவறுகளில் நிலைத்திருக்கவே கூடாது. தவறு செய்வோம், அதுல நிலைச்சிருக்க கூடாது. எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இந்த மாறிட்டேன், இந்த மாற போறேன், இந்த மாறிட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு, இனிமே அதை நான் செய்ய மாட்டேன். அப்பதான் ஒரு மனிதனுடைய பண்புகள் மேலோங்குகிறது, அவருடைய கண்ணியம் மேலோங்குகிறது, அவருடைய வாழ்வியல் தரம் மேலோங்குகிறது. அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ கேட்டதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அன்புரிவாளர் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.